1984வது வருஷம் அப்போ வந்து ஒருங்கிணைந்த ஆந்திரா, இப்போ தான் தெலுங்கானா ஆந்திரான்னு பிரித்தாச்சு. அப்போது எல்லாண்டு அப்படின்னு ஒரு தொகுதி இருந்தது. அந்த தொகுதி வந்து ஒரு பழங்குடியினர்கள் இருக்கக்கூடிய ஒரு தொகுதி. அது அது எப்போவுமே ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு தொகுதியாக இருந்தது. ஒரு பழங்குடியினர்கள் அப்புறம் வந்து தொழிலாளர்கள் அதிகம் நிறைந்த தொகுதினால ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும். இது 84வது வருஷம் ஹைதராபாத்தில் சட்டப்பேரவை கூட்டம் நடக்குது, பரபரப்பாக இருக்குது. அதுதான் வந்து தேர்தல் முடிஞ்சு முதல் சட்டப்பேரவை கூட்டம். வந்து பல விஷயங்கள் மானியத்தில் பற்றி பேச போகிறார்கள், பல விஷயங்கள் விவாதிக்க போகிறாங்க. அப்போ வந்து தெலுங்கானா ஆந்திரா பிரிக்கிற பிரச்சனை அப்போதுலேருந்தே போயிட்டுருக்கு. இடையில் வந்து நக்சல் பிரச்சனை வேறு பெரிய அளவில் ஓடிக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் பேசக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. டைட் செக்யூரிட்டி போலீஸ் போட்டு வச்சுருக்காங்க. ஒரு பழைய ஓட்ட சைக்கிளில் ஒருத்தர் வந்து கொஞ்சம் அழுக்கு உடையில் இந்த பஞ்சகச்சன் வாங்கல அது மாதிரி கட்டிக்கிட்டு அப்படி மெதுவாக அப்படி சைக்கிளில் மிதிச்சுக்கின்னு அப்படி வந்து நிற்கிறாரு. காவலர்கள்லாம் அப்படி மடக்கிட்டு பெரியவர் நில்லுங்க 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 நில்லுங்கன்றாங்க. நின்னோட நிற்கிறாரு. சைக்கிளை கொண்டு போய் அந்த ஓரமாக எங்கே ஒரு தூரம் இருக்கிற ஒரு மரத்தடியில் அங்கே போய் பார்க் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்கன்றாரு. அவர் போய் அப்படி பார்க் பண்ணுறாரு. பார்க் பண்ணிவிட்டு வந்தவொடனே ஓரமாக நிற்க வைக்கிறாங்க. என்ன விஷயமா பார்க்கணும்? மனு கொடுக்கணுமா? அமைச்சருடைய பிஏவை பார்க்கணுமா? உங்கள் ஊர் எம்எல்ஏவை பார்க்கணுமா? யாரை பார்க்கணும்? இப்போ வந்து கூட்டம் நடக்க போது பிஸியாக இருக்குது, இந்த ஓரமாக நில்லுங்க அப்படின்பொழுது அங்கேருந்த தூரத்தில் இருந்த 2-3 பத்திரிகையாளர்கள் பார்த்து விட்டு ஓடி வராங்க. ஓடி வந்து அந்த போலீஸ்கார்கிட்ட சார் 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 அவர் எம்எல்ஏ சார் அப்படின்றாங்க. அவர் எம்எல்ஏ சார், அவர் எல்லாண்டு தொகுதியோடைய எம்எல்ஏ அப்படின்றாங்க. கும்மடி நரசையா அவர் அப்படின்னு போலீஸ் கொஞ்ச நேரம் இதுவாகிறாங்க. அவர் என்ன பண்ணுறாரு, மெதுவாக தன் பேக்கெட்டிலிருந்து ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோ ஓட்டப்பட்ட ஒரு ஐடி கார்டு, சட்டமன்ற உறுப்பினர் அப்படின்ற ஐடி கார்டை எடுத்து காமிச்சோடனே எல்லோரும் சேர்ந்து ஒரு சல்யூட் அடிக்கிறாங்க. அடித்தோடனே அந்த வெளியே தூரத்தில் நிற்கப்பட்ட அந்த சைக்கிள், அந்த பழைய சைக்கிள் வந்து கார் பார்க்கிங்கில் போய் நிறுத்தப்படுகிறது. இவர் உள்ளே போகிறார். பத்திரிகையாளர்லாம் வந்து சார் சொல்ல வேண்டியதானுங்க ஐயா, நீங்கள் எம்எல்ஏன்னு. இல்லை போலீஸ் கேட்கட்டும், நம்ம பொறுமையாக சொல்லிக்கலான்றதுக்காக தான் இருந்தேன் அப்படின்னு. அப்போ போலீஸ்காரர்கள் வந்து ஆர்வமாக வந்து கேட்குறாங்க, வந்து என்னங்க அப்படின்னு. இல்லை சார், முதல் முறையாக இவர் தான் வந்து எம்எல்ஏவை தேர்ந்தெடுக்கேன், எல்லாண்டு தொகுதி அப்படின்னு. எல்லாண்டு தொகுதியா அப்படின்றாங்க. கும்மிடி நரசையா யார்? இந்த கும்மிடி நரசையா என்ன? இவர் வந்து இப்படி ஒரு எளிமையான மனிதராக இவர் வந்து அந்த சட்டப்பேரவைக்கு போகிறதுக்குன்னா காரணம் என்ன அப்படின்போது, அந்த எல்லாண்டு தொகுதி ஒரு நக்சல்கள் ஒரு பக்கம் வந்து பழங்குடியினர், எப்போவுமே பிரச்சனைக்குரிய ஒரு தொகுதி. அதில் வந்து தொடர்ச்சியாக ஒருத்தர் வந்து அன்னபோஸ்டாக வந்துக்கிட்டே இருக்கிறாரு. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த மக்களுக்கு அது பிடிக்கவே இல்லை. தேர்தல் வைங்க, தேர்தல் இருக்கட்டும், தேர்தல் அவரும் நிற்கட்டும், எங்கள் ஆளுங்களும் ஒருத்தர் நிற்கட்டும், எங்கள் பழங்குடிகள் இருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்குள்ளே வந்து கம்யூனிஸ்ட்டுகளுடைய ஆதிக்கம் உள்ளே வருது. இந்த கும்மடி நரசையா வந்து அந்த பகுதியில் வந்து ரொம்ப ஃபேமஸானவர், ரொம்ப எளிமையான மனிதர். யாருக்கும் அது மனு எழுதி கொடுக்கணுமா, அரசாங்கத்தில் ஏதாவது உதவித்தொகை பெறணுமா, அரசுக்கு எதிராக ஏதாவது ஒரு விஷயங்கள் பேசணுமா, போராட்டமா, அந்த மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு எளிமையான மனிதர். இவங்க எல்லாம் சேர்ந்து நரசையா தான் நிற்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. மற்றவர்கள் வந்து பெரிய அளவில் வந்து நரசையாவிடம் விலை பேசுகிறார்கள். அந்த தொடர்ச்சியாக வந்துட்டு இருப்பாங்கள்ல எம்எல்ஏக்கள், பெரும் முதலாளிகள், நிலச்சுவாந்தார்கள், அந்த ஏரியாவை கட்டி ஆள்பவர்கள்லாம் வராங்க. முடியாதுன்றாரு. கம்யூனிஸ்ட் தோழர்கள்லாம் ஒன்று கூடுறாங்க. இது பெரிய பிரச்சனையாக மாற்றுவோம், தேர்தல் களத்தில் நில்லுங்க, நீங்களும் நில்லுங்க, இவரும் நிற்கட்டும், வெற்றி தோல்வியை பார்த்துருவோம் அப்படின் பொழுது அவங்களுக்கு ஏறக்குறைய கலக்கம் ஆகிடுது. கண்டிப்பாக இவர் தான் ஜெயிப்பார்னு ஒரு முடிவாகிடுது. அதே போல் வந்து 84வது வருடம் தேர்தல் வருது. பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் கும்மடி நரசையா ஜெயிக்கிறார். கொண்டாடுறாங்க. நான் போய் நம்ம தொகுதி சம்பந்தமான பிரச்சனைகளை பேசுகிறேன், நம்முடைய பழங்குடியின மக்களுடைய பிரச்சனையை பற்றி பேசுகிறேன், நமக்கான உரிமைகள், நமக்கான அடிப்படையான தேவைகளை பற்றி நான் கண்டிப்பாக பேசுவேன்றாக அந்த நம்பிக்கை இருக்குது. ஹைதராபாத்தில் எல்லாரும் வந்து சொகுசு வீடுகளும் பங்களாக்களும் வைத்திருக்கும் பொழுது, சொகுசு காரில் வரும் பொழுது இதே அந்த ஓட்டர் சைக்கிளில் தான் வருவார். எல்லாரும் வந்து சட்டப்பேரவை கூட்டம் முடிந்த பிறகு ஹைதராபாத்லேயும் விஜயவாடாவிலும் விசாகப்பட்டினத்துலேயும் போய் அவங்கவுங்க பக்கத்தில், பெரும்பாலும் ஹைதராபாத்தில் தான் தங்குவாங்க. ஆனால் இவர் அந்த சட்டப்பேரவை கூட்டம் முடிஞ்ச உடனே நேராக வண்டியை எடுத்து போய், சைக்கிள் எடுத்து போய் ரயில்வே ஸ்டேஷனில் நிறுத்திட்டு அவங்க ஊருக்கு போகிற கடைசி ட்ரெயின், அந்த ட்ரெயினில் போய் பிடிப்பார். அந்த ட்ரெயின் ஒரு வேளை போயிடுச்சுன்னா அங்கே இருக்கிற ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கிற பிளாட்ஃபார்மில் மக்களோடு மக்களாக படுத்து தூங்குவார், துண்டை விரித்து போட்டு. ஒரு தடவை ஒரு நண்பர் கேட்டார் வந்து, என்னங்க நீங்கள் ஒரு எம்எல்ஏ இங்கே வந்து பேசுகிறீங்க, இங்கே வந்து தூங்குறீங்க, இது நியாயமா அப்படின்னு கேட்டிருக்காரு. இந்த மக்களும் இங்கே தூங்கிட்டு தானே இருக்காங்க, எனக்கு ஓட்டு போட்டவங்க இங்கே படுத்துக்கிட்டு இருக்காங்கல்ல
அவங்க மட்டும் யார்? நான் என்ன எம்எல்ஏ என்ன 2 கும்பம் முளைச்சிருக்குது, அவங்க அந்த மூலையில் படுத்துக்கிறாங்கன்னா நான் இந்த மூலையில் படுத்துக்கிறேன், என்ன பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னு படுத்துக்கிறாரு. அதன் பிறகு அவருடைய தோழர்கள்லாம் சேர்ந்து, கம்யூனிஸ்ட் தோழர்கள்லாம் சேர்ந்து, தோழர் நீங்கள் வந்து ரயில்வே ஸ்டேஷன் படுக்கிறத விட நம்ம கட்சி அலுவலகம் இருக்குது, அங்கே வந்து இரவு படுத்துங்க, அதுக்கப்புறம் காலையில் எழுந்து போங்கன்றாங்க. வந்து ஒரு சில நாட்கள் அப்படி படுத்துக்கிறாரு, சில நாள் வந்து பஸ்ஸில் பயணம் பண்ணுறாரு. மிக 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 எளிமையான ஒரு மனிதன். எளிமையான மனிதர்கள் எங்கே அப்படின்ற தேடுற விஷயம் என்ன இதுக்கு சொல்ல வரேன்னா, இன்றைக்கி நம்ம சொல்கிறோம் ஜெகன்மோகன் ரெட்டி வந்து 500 கோடி ரூபாயில் ஒரு பெரும் பங்களா கட்டிட்டாரு, அதில் அவ்வளோ வசதிகள் இருக்குது, இந்த பணம்லாம் யார் பணம்? இதெல்லாம் மக்கள் பணம். ஒரு விருந்தினர் மாளிகை கட்டியிருக்காரு, அந்த மாளிகை வந்து அரசு செலவில் கட்டியிருக்காரு, அது பேருக்கு தான் விருந்தினர் மாளிகை, அது அவருடைய மாளிகை அப்படின்னு ஒரு பக்கம் அதை கண்டுபிடிச்சி இது பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் வந்து பவன் கல்யாணம் ஒன்று சாமானியமாக கிடையாது. வந்து ஒரு சிரஞ்சீவி அப்படின்ற ஒரு ஃபேமிலியிலேருந்து வந்தவர். வந்து இன்றைக்கி சிரஞ்சீவிக்கு வந்து 6000 கோடி சொத்து இருக்குதுன்றாங்க. அல்லு ஃபேமிலி, பவன் கல்யாணுடைய சகோதரர்கள், இவருக்கும் அவ்வளோ பெரிய சொத்து இருக்குது. நீங்கள் படைபலத்தை தாண்டி பணம் பலம் இருக்குது இல்லைங்களா? சந்திரபாபு நாயுடுன்னா லேசுப்பட்டவரான்னா அவருக்கும் அவ்வளோ இடங்கள் இருக்குது. அவர் என்ன வந்து அவ்வளோ அத்தனை பால் பண்ணைகள் இருக்குது, பெரும் சூப்பர் மார்க்கெட் வணிக வளாகம் இருக்குது. அந்த வணிக வளாகம் இந்தியா முழுக்க வந்து பரவி இருக்குது, இந்தியா முழுக்க கிளைவைகள் இருக்குது. அதே ஆந்திராவில் ஒரு சாதாரண ஒரு மனிதன், ஒரு சாமானியன், ஒரு சைக்கிளில் ஒரு சட்டப்பேரவைக்கு வந்துட்டு இருந்த ஒரு மனிதன். இதில் ஒரே ஒரு சின்ன கதை வந்து ஒரு சாமானியனுடைய குணம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஒரு சாதாரண ஒருத்தர் வந்து ஒரு மேடையில் போய் ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுக்குறாரு. வந்து ஒரு மேடை பேச்சு நடத்துகிறாரு. அந்த மேடை பேச்சு வந்து பெரும் அளவில் வரவேற்பு கிடைக்குது. வரவேற்பு கிடைச்சோன்னே அதிலிருந்து அந்த மேடை ஸ்பீச்சை கேட்டிருந்த அவருக்கு வந்து ஒருத்தருக்கு வந்து சந்தோஷம் ஆகிப்போச்சு, மகிழ்ச்சி ஆகிப்போச்சு. பேசுகிறதுக்கு ஏதாவது ஒரு சன்மானம் கொடுக்கணுன்ட்டு ஒரு கவரில் ஒரு 15,000 ரூபாய் தொகையை போட்டு அதை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுக்குறாரு. அவர் வாங்கி அந்த டேபிளில் வச்சுக்கிறாரு, பேசிக்கிட்டே இருக்கிறார். பேசி முடித்தோடனே அந்த கவருக்குள் எவ்வளோ இருக்குதுன்னு அவருக்கு தெரியாது. அப்போ கூட்டத்தில் அப்படி கேட்குறாரு ஒருத்தர், யாருக்காவது உங்களுக்கு அனாத ஆசிரமம் யாருக்காவது தெரிஞ்சவங்க யாராவது தெரிஞ்ச ஆசிரமம் இருக்கா அப்படின்போது ஒருத்தர் கை தூக்குறாரு. தூக்குன்னு நீங்கள் வாங்க தம்பி அப்படின்றாரு. இந்த தொகையை எடுத்து போய் அந்த அனாத ஆசிரமத்துக்கு கொடுத்துருங்க அப்படின்னு கொடுத்துருங்கன்னு அப்புறம் கொடுத்தவர் ஒன்று சந்தோஷப்பட்டார். என்னையா ஒரு மனுஷன் வந்து எளிமையான ஒரு மனிதர் வந்து கொடுத்துட்டாரு. அவர் வாங்கிக்கினாப்புல வாங்கி அந்த கூட்டம்லாம் முடிஞ்சது, எல்லோரும் பாராட்டினாங்க, இது பண்ணாங்க. ஒரு சாதாரண சாப்பாடு சாப்பிட்டார், எந்த பந்தாவும் காமிக்கல. அவருக்கு வந்து ஒரு பழைய அம்பாசிடர் காரை வந்து ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் விடுறதுக்காக அந்த காரை அவர் கூட சேர்ந்து அவருடைய நண்பர்கள்லாம் உட்காந்துட்டு இருந்தாங்க. கார் போயிட்டு அந்த நண்பரில் ஒருத்தர் கேட்டார் வந்து, என்னங்க ஒருத்தருக்கு முன்பின் தெரியாத ஆளுக்கிட்ட வந்து அந்த தொகையை கையில் கொடுத்தீங்க, போகிற வழியிலே ஏதாவது ஒரு அனாத ஆசிரமம் எங்கே இருக்குதுன்னு கேட்டு நீங்களே அதை கொடுத்துருக்கலாமே அப்படிங்கிட்டோன்னே இவருக்கும் வந்து எனக்கும் அது தோணுச்சு. கூட்டத்துலேருந்து ஒருத்தர் கேட்டேன், யாருக்காவது தெரியுமா அப்படின்னு. ஒருத்தர் கை தூக்குனார். அந்த கவருக்குள்ளே எவ்வளோ இருக்குதுன்னு கூட தெரியாது, நான் கையில் கொடுத்துட்டேன். உங்களுக்கு என்ன டவுட்னா, அவர் அனாத ஆசிரமத்துக்கு எடுத்து போய் கொடுப்பாரா இல்லை தான் பாக்கெட்டில் அந்த பணத்தை போட்டுப்பாரா? எனக்கும் அந்த இது தோணுச்சு. அவர் அனாத ஆசிரமத்திற்கு அந்த தொகையை எடுத்து போய் கொடுத்தால் சந்தோஷம், அவர் பாக்கெட்டில் போட்டுக்கினார்னா மகா சந்தோஷம் அப்படின்னாராம். ஏன்னா அவரே நான் அனாதன்னு நினச்சிக்கிறேன். இந்த அளவுக்கு வந்து ஒரு சாதாரண மக்கள். இது காரணம் என்னென்னா, எதற்கும் ஆசைப்படாத ஒரு குணம் வந்து பாருங்கள், எதற்கும் ஆசைப்படாதவன் தான் எல்லா விஷயத்துக்குமான ஒரு துணிச்சலான ஒரு விஷயத்துக்கு போய் கேட்பான், ஒரு மக்கள் முன்னாடி போய் நிற்பான். அப்படியாப்பட்ட ஒருத்தர் தான் வந்து அந்த கும்மிடி நரசையா. தொடர்ச்சியாக இருக்கிறாங்க, 5 வருஷத்துக்கு தொடர்ச்சியாக அவர் வந்து சட்டமன்ற உறுப்பினராக இருக்கார். சாதாரண மக்களை போய் சந்திக்கிறாரு. நீங்கள் அந்த ஃபோட்டோஸ்லாம் கூட இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு கக்கத்தில் ஒரு பேப்பரை வச்சுக்கிட்டு எல்லாரையும் போய் மீட் பண்ணுறாரு, எல்லாரையும் போய் மீட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்பொழுது என்னென்னா, அதன் பிறகு இந்த தெலுங்கானா ஆந்திரா பிரிவினைக்கு அவரும் ஒரு காரணம் அது. அவரும் சொல்கிறாரு, இந்த மாநிலத்தை 2ஆக பிரித்து 2 இதுவாக கொடுங்க, இந்த பகுதி வறட்சி இல்லாமல் இருக்குது, வடப்பகுதி ஆந்திரா முதல்ல ஒருங்கிணைந்த ஆந்திராவாக இருந்தால் அந்த வடப்பகுதி வறட்சியாக இருக்குது, ஒரு பக்கம் நக்சல்கள் தொல்லை இருக்குது, நீங்கள் பிரித்து கொடுங்க அப்படின்னு. இப்போ ஏறத்தாழ அந்த அரசியலை விட்டு அவர் ஒதுங்கிட்டு மக்களுடைய பணி, மக்களுடைய சேவைக்கு நான் ஒரு சாதாரண மனிதனாக இருந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். இது சொல்கிறதுக்கான காரணம் என்ன, இவருடைய பயோபிக் ரெடி ஆகிட்டுருக்கு. அந்த பயோபிக்கில் ஏகப்பட்ட ஆர்டிஸ்ட்டு நீனு நடிக்கிறதுக்கு அவ்வளோ போட்டி போட்டிருக்காங்க தெலுங்கு சினிமாவில். வந்து அத்தனை பேருங்க ஸ்க்ரீன் டெஸ்ட்டு எடுத்திருக்காங்க, சிரஞ்சீவி, நாகார்ஜுனா உட்பட. ஏன்னா நீங்கள் அந்த மாதிரி ஒரு ரியல் மேன் கேரக்டரில் நடிச்சிட்டிங்கன்னு வச்சுங்க, உங்கள் இமேஜ் வந்து வேறு மாதிரி இதுவாகிடும்.
ஆனால் அதனுடைய இயக்குனர் வந்து எல்லாரையும் ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. எதுவுமே செட் ஆகலை அப்படின்ட்டு. ஆனால் ஒரே ஒருத்தருடைய ஃபோட்டோ ஒன்று பார்த்துருக்காரு ஒரு பத்திரிகையில். இவர் தான் ஏன் கரெக்டான ஆள், இவர் கூப்பிடுங்கய்யா அப்படின்னா ஆந்திராவே வந்து எவ்வளோ பெரிய அதிர்ஷ்டமாக இருக்குது இந்த ஆளுக்கு வந்து. கும்மிடி நரசையா கேரக்டரில் இவர் நடிக்க போகிறாருன்னா மேக்கப் டெஸ்ட்டு எல்லாம் எடுத்துப்பாட்டு வாய்ஸு அந்த நடை உடை பாவனை பிரமாதமாக இருந்துச்சு. நீங்கள் தான் அந்த கேரக்டரில் நடிக்கிறீங்கன்னா அவருக்கே வந்து முதல்ல தெரியல. அதன் பிறகு அவருடைய வரலாறை சொன்னோடனே அவர் பிரமிச்சு போயிட்டார். அவர் வேறு யாரும் இல்லை, நம்ம ஊர் நடிகர் சமுத்திரக்கனி தான். ஒரு இதுவான விஷயம். இது மாதிரியான ஒரு நல்ல உள்ளங்கள் அங்கங்கே இருக்கிறார்கள். அவர்கள் பற்றியான அந்த பயோபிக் வந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும்.